ஹாய் பா எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம செரின் வீட்டு சாப்பாடுல ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பண்ண போகிறோம். அதுவும் கோதுமை ரவையில் உப்புமா செய்ய போகிறோம். ஐயோ, கோதுமை ரவையில் உப்புமாவா அப்படின்னு யோசிப்பீங்க. உண்மையே சொல்லப்போனால் கோதுமை ரவையில் உப்புமா செஞ்சால் யாருக்குமே பிடிக்காது தான். ஆனால் அதுக்கு தகுந்த ஒரு சைட் டிஷ் வச்சுக்கிட்டோம்னா அந்த உப்புமாவை வேணான்னு யாரும் சொல்ல மாட்டாங்க, நம்மளே விரும்பி சாப்பிடுவோம். அந்த மாதிரி தான் இன்றைக்கி நம்ம செரின் வீட்டு சாப்பாடில் பண்ண போகிறோம். நான் சொல்கிற மெத்தடில் கோதுமை ரவை உப்புமாவும் அதுக்கு ஒரு சைட் டிஷ் நான் பண்ண போகிறேன். அதே போல் நீங்கள் பண்ணிக்கிட்டிங்கன்னா போதும், ரொம்ப அருமையாக இருக்கும். அடிக்கடியே நீங்கள் செஞ்சு சாப்பிடுவீங்க, அவ்வளோ ருசியாக இருக்கும். இப்போ வாங்க எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். 200 கிராம் கோதுமை ரவை எடுத்திருக்கேன். நீங்கள் கோதுமை ரவைக்கு பதில் வெள்ளை ரவை கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ இது வந்து 200 கிராம். முதல்ல நம்ம இதை வறுத்து எடுத்துக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணியாச்சு, ஒரு கடாய் வச்சு ரவையை நல்லா மணம் வர மாதிரி வறுத்து எடுத்துக்கலாம். நல்ல மணம் வர ஆரம்பிச்சிருச்சு. அவ்வளோதான். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டேன். ரவை வந்து ஆறட்டும். அதுக்குள்ளேயே நம்ம வெங்காயமெல்லாம் வெட்டி எடுத்துகிட்டு வந்துடலாம். உப்புமா தாளித்து விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம சட்னி ரெடி பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு உப்புமா தாளிக்கிறதுக்கு 2 பெரிய வெங்காயம் எடுத்துக்கிறேன். நம்ம 200 கிராம் தானே பண்ண போகிறோம், அதனால் 2 பெரிய வெங்காயம் போதும். ரொம்ப பெரியசு இல்லை, ரொம்ப பெரிய வெங்காயமாக இருந்துச்சுன்னா 1 எடுத்துக்கோங்க. சும்மா மீடியம் சைஸில் இருந்துச்சுன்னா ஒரு 2 எடுத்துக்கோங்க. இப்போ இதை உரிச்சிட்டு வெட்டிக்கலாம். இப்போ வெங்காயம்லாம் கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நம்ம வந்து உப்புமா தாளித்து விட்டுறலாம். அதே கடாயில் ரவையை மாற்றிட்டு மறுபடியும் ஸ்டவ் ஆன் பண்ணி எண்ணெய் ஊற்றிடலாம். எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சிருச்சு. அதில் கடுகு, ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, கடுகு பொரிஞ்சு கடலைப்பருப்பு நல்லா பொன்னிறமாக வந்துருச்சு. இப்போ வெங்காயம் சேர்த்துக்கலாம். நான் வந்து 2 பெரிய வெங்காயத்தை நீளவாக்கில் கட் பண்ணியிருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். பச்சை மிளகாய் வந்து 3 சேர்த்துருக்கேன். உங்கள் காரத்தை பொறுத்து மிளகாய் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கருவேப்பிலை. இப்போ இதை நல்லா வதக்கி விட்டுறலாம். நல்லா கலர்லாம் மாறி வர தேவையில்லை, அந்த பச்சை மட்டும் மாறினா போதும். பாருங்கள், நல்லா இந்த அளவுக்கு வெங்காயம் வதங்கிக்கிட்டால் போதும். ரொம்ப கலர் மாதிரி நம்ம பொன்னிறமாக வர்ற மாதிரி வறுப்போம் பார்த்திங்களா, அந்த மாதிரிலாம் வதக்க தேவையில்லை, இவ்வளோ போதும். இப்போ இதில் கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். கோதுமை ரவை பார்த்திங்கன்னா கலர் வந்து ஒரு மாதிரி ஒரு டல்லாக இருக்கிற கலர் மாதிரி இருக்கும் இல்லையா, அதனால இந்த மாதிரி மஞ்சத்தூள் போட்டுட்டோம்னா அந்த கலர் வந்து மஞ்சளை தெரிகிறப்போ நமக்கு அதை சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி தெரியும் அந்த கலருக்கு. இப்போ இதில் ரவை வறுத்தோலையே அதையும் சேர்த்துடலாம். அதையும் லைட்டாக வறுத்துருங்க. அடுப்பை சிம்மில் வச்சுக்குவோம். இப்போது அவ்வளோதான், வறுத்தாச்சு. இப்போது இந்த ரவை வந்து இதில் கரெக்டாக 1 கப்பு போட்டோம் இல்லையா, இப்போ தண்ணி அதில் சேர்த்துடலாம். 1 2 2 தண்ணி சேர்த்துட்டு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா கொதித்து வேகட்டும். நம்ம வெள்ளை ரவையெல்லாம் போடுவோம் பார்த்திங்களா, அதுலெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம போடுறப்பயே கட்டி சேர்ந்துடும். அந்த மாதிரி கோதுமை ரவையில் கட்டியெல்லாம் சேராது. அதே போல் தண்ணி பார்த்திங்கன்னா நம்ம வெள்ளை ரவையில் கம்மியாக தண்ணி ஊற்றுவோம், ஏன்னா அது வந்து கொழப்பாக ஆயிரும் அப்படின்றதுக்காக. கோதுமை ரவையில் வந்து கொஞ்சம் தண்ணி இழுத்து தான் வேகும். அதனால நான் 1 கப் கோதுமை ரவைக்கு 2.5 கப் தண்ணி சேர்த்துருக்கேன். அது உங்களுக்கு வெந்து வர்றதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து நல்லா கொதித்து அதை தண்ணியில் வற்றி வேகட்டும். அதுக்குள்ளேயும் நம்ம சட்னிக்கு தேவையானதெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்பப்போ எடுத்து இந்த மாதிரி கிளறி விட்டுக்கோங்க. மூடி கூட வைக்க தேவையில்லை, இப்படியே வச்சுக்கலாம். ஏன்னா அந்த தண்ணியெல்லாம் வற்றுற வரைக்கும் இப்படியே இருக்கட்டும். தண்ணி வற்றினதுக்கப்புறமா நம்ம மூடி வச்சு சிம்மில் வச்சுக்கலாம். இப்போ இப்படியே இருக்கட்டும். இப்போ சட்னிக்கு பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு 4 தக்காளி எடுத்திருக்கேன். மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இதை அரைச்சிடலாம். பாருங்கள், தக்காளி அரைச்சி எடுத்தாச்சு. அடுத்து தாளித்து விட்றது தான். பாருங்கள், நல்லா தண்ணியெல்லாம் வற்றிடுச்சு பார்த்திங்களா. இந்த மாதிரி வற்றினதுக்கப்புறமா இதில் மல்லித்தலை தூவிடலாம். மல்லித்தலை தூவிட்டு ஒரு தடவை கிளறி விட்டுடலாம். இப்போ வந்து அடுப்பை நான் சிம்மில் தான் வச்சுருக்கேன். இதுலேயே நல்லா வெந்துருச்சு. இது மாதிரி உங்களுக்கு வேகாது அப்படின்னு ஒரு டவுட் இருந்துச்சுன்னா மறுபடியும் மூடி வச்சு ஒரு 2 நிமிஷத்துக்கு அடுப்பை சிம்மில் வச்சு வேக வச்சுக்கோங்க. நான் சிம்மில் தான் வச்சு வேக வச்சுருக்கேன். ஒரு 2 நிமிஷத்துக்கு இருக்கட்டும்.
உப்புமா வந்து நல்லா வெந்துருச்சு. இப்போ லாஸ்ட்டில் நம்ம மல்லித்தலையெல்லாம் போட்டு கிளறி விட்டதுனால அப்படியே சூப்பராக அந்த மல்லித்தலை மணத்தோட சூப்பராக இருக்குது. அவ்வளவுதான், உப்புமா வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை இறக்கி வச்சிடலாம். இறக்கிட்டு சட்னி தாளிச்சிடலாம். சட்னி தாளிக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சிருச்சு. அதில் கடுகு உளுந்து சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சிருச்சு. இப்போ கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துடலாம். அடுத்து ஒரு 4 போல் ஒரு பூண்டு பல் சேர்த்துக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணியிருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். ரொம்ப கருகிற அளவுக்கு வதக்க தேவையில்லை. வெங்காயத்தை இந்த அளவு வதக்கிக்கிட்டால் போதும். இதில் நம்ம அரைச்சோம் இல்லையா தக்காளி, அதையும் சேர்த்துக்கலாம். அரை ஸ்பூன் மிளகாத்தூள், 1/4 ஸ்பூன் ஜீரகத்தூள், கொஞ்சம் மஞ்சத்தூள். இப்போ இதையும் கலந்துடலாம். தேவையான உப்பு, லைட்டாக தண்ணி சேர்த்துக்கோங்க. அந்த மிக்ஸி ஜாரில் தக்காளி ஒட்டிகிட்டு இருக்கும் இல்லையா, அதனால தான் அந்த கழுவி லைட்டாக ஊற்றிக்கோங்க. இல்லைன்னா தண்ணியே ஊற்றக்கூட தேவையில்லை. அவ்வளோதான், இதுக்கு மேலே எக்ஸ்ட்ரா தண்ணியில் இல்லை. இப்போ நான் கழுவி ஊற்றுனது கூட கொஞ்சமாக நம்ம கையில் ஒரு கையளவு தண்ணி தான் இருக்கும், அதிகம்லாம் ஊற்ற தேவையில்லை. இப்போ இது நல்லா வெந்து வற்றி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும் பார்த்திங்களா, அந்தளவுக்கு இதை வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ மூடி வச்சிட்றேன். பாருங்கள், சூப்பராக வதங்கி எண்ணெய் தெளிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு பார்த்திங்களா. நம்ம அந்த தக்காளியில் இருந்த தண்ணியும் சரி, நம்ம கொஞ்சம் ஊற்றணும் இல்லையா அந்த தண்ணியும் சரி, நல்லா வதங்கி எண்ணெய் தெளிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. அவ்வளோதான், இதில் மல்லித்தலையை தூவிட்டு இறக்கிக்கலாம். சூப்பரான ஒரு சைடிஷ் உப்புமாவுக்கு ரெடி ஆயிடுச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். எவ்வளோ அழகாக கலர்ஃபுல்லாக இருக்குன்னு பார்த்தீங்களா, இது சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ அருமையாக இருக்கும். அவ்வளோதான், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. சூப்பரான உப்புமாவும் சட்னியும் ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் கோதுமை ரவை வந்து எப்பயுமே அதிகமாக நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா அது பிடிக்காது அப்படின்னு தான் சொல்லுவாங்க. கோதுமை ரவையாக இருந்தாலும் சரி, இல்லை வெள்ளை ரவையாக இருந்தாலும் சரி, பசங்களுக்கு வந்து பிடிக்கலன்னு தான் சொல்லுவாங்க. இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக சாப்பிட்ருவாங்க. ரொம்ப டேஸ்ட்டாகவும் கூட இருக்கும் இந்த மாதிரி செய்கிற உப்புமா. கோதுமை உப்புமா, கார சட்னி, சூப்பரான ஒரு டேஸ்ட்டில் இந்த மாதிரி ஒரு கோதுமை ரவையும் இந்த மாதிரி ஒரு சட்னி செஞ்சுக்கோங்க. இது ரவைக்கு மட்டும் இல்லை, இட்லி தோசைக்கும் ரொம்ப அருமையாக இருக்கும். சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். அதே போல் சப்பாத்திக்கும் நல்லாயிருக்கும். ரொம்ப அருமையான ஒரு பொருத்தமான ஒரு சட்னி இது. ரொம்ப ஈஸியாகவும் செஞ்சு முடிச்சிடலாம். கோதுமை ரவை உப்புமாவும் இந்த மாதிரி ஒரு சட்னியும் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு நம்ம ஷெரின் வீட்டு சாப்பாடு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.